வணக்கம் நண்பர்களே. நம்ம ஊர்லலாம் கொஞ்சம் கொஞ்சமாக வெயில் அதிகமாகிக்கிட்டே வருது. இந்த வெயில் காலம் அதிகமாகும்போது அதற்கேற்ற சில செடிகள் கூட நம்ம மாடி தோட்டங்களில் வளருது. இப்போ பார்த்துருக்கிறது ஒரு வகை கேக்டஸ் செடி. இந்த செடி வருஷத்தில் ஒரு தடவை இப்படி பூக்கும். இப்படி பூக்கிற சமயத்தில் எனக்கு ஃபோட்டோ எடுத்து அனுப்புவாங்க. இந்த செடியை வச்சு ஒரு 20 வருஷமாக இருக்கும். ஒரே ஒரு குச்சியை வச்சு வைத்த செடி தான் இன்றைக்கி இவ்வளவு பெரிய செடியாக வளர்ந்துருக்கு. இதை நட்டவர்கள் இன்றைக்கி உயிரோடு இல்லைன்னா கூட அவர்கள் பேர் சொல்கிற மாதிரி இந்த செடியில் பூக்கள் வந்துகிட்டே இருக்குது. இந்த செடியை அதற்கு பின் கவனித்தவங்க தண்ணி ஊற்றுனாங்களோ என்னமோ தெரியல. ஆனால் அந்த ஊர் நல்ல குளிர் பிரதேசமாக இருந்தனால அவ்வப்போது மழையும் வந்துடும். இந்த செடி தொட்டியை பார்த்திங்கனாலே உங்களுக்கு தெரியும், மழையும் வந்திருக்கும். குளிர்லேயும் வெயில்லையும் மாறி மாறி இந்த செடியில் அழகாக சீசனில் பூ பூக்க ஆரம்பிச்சிரும். இப்போ இந்த தடவை இந்த தொட்டியை நான் என்னோடய வீட்டில் வச்சு வளர்க்கலான்னு சொல்லி அதை எடுத்துகிட்டே வந்துட்டேன். இப்போ அதுதான் நீங்கள் பார்த்துட்டுருக்கிறது. இந்த தோட்டக்கலையை நம்ம செஞ்சுக்கிட்டே இருக்கும்போது நமக்கு பிற்பாடு கூட அநேகருக்கு மகிழ்ச்சியை கொடுக்கறது தான் இந்த பூச்செடிகளும் பழச்செடிகளும் காய்கறி செடிகளும். அதனால் நம்ம மூலமாக பிறரும் என்ஜாய் பண்ணட்டும்னு சொல்லி இந்த தோட்டக்கலையில் முழு முயற்சியோடு நம்ம ஈடுபடலாம். இப்போ பார்த்திங்கன்னா இந்த செடிகள் இவ்வளோ அழகாக பூக்களால் நிறைஞ்சிருக்கு. அவரை செடியாகட்டும், இந்த ரோஜா செடியாகட்டும், எப்போல்லாம் கட் பண்ணி விடுகிறோமோ அப்போ பூக்கள் வந்துக்கிட்டே இருக்கும். எத்தனையோ வகை உரம் கொடுத்தா கூட இந்த விலையில்லா உரமும் ரொம்ப மகிமையானது தான். இப்போது நிறைய அந்த கீரைகளை நம்ம எடுத்துகிட்டு அந்த தண்டு பகுதிகளை நம்ம தூக்கி போடுவோம். இது ஒரு வகை பசலைக்கீரையோட தண்டு நல்ல தடிப்பமாக சக்தியால் நிறைஞ்சிருக்கும். இப்போது அதையெல்லாம் எடுத்து நம்ம மிக்சியில் நல்லா அடித்து கொள்ளலாம். கூடவே வெங்காயத்தோல்களையும் பழத்தோல்களையும் போட்டு நம்ம நல்லா மிக்சியில் மைய அரைத்துக்கிட்டு அதை ஒரு பக்கெட் தண்ணியில் போட்டு கூடவே கொஞ்சம் மோரையும் நம்ம ஊற்றி கலந்து விட்டு ஒரு நாள் முழுசும் அதை நம்ம அப்படியே வைத்து விடணும். இந்த கீரை தண்டுகள், ஆரஞ்சு தோல் இதெல்லாம் நைட்ரஜனை ரிலீஸ் பண்ணி கொடுக்கும். அதனால் செடிகள் நல்ல பசுமையாக வேகமாக வளர்கிறதுக்கு இது ரொம்ப ரொம்ப உதவி செய்யும். அப்படி இந்த தண்ணீரை டைல்யூட் பண்ணி ஊற்றும்போது செடிகள் பாருங்கள் நல்ல பசுமையாக நல்ல உயரமாக வளரக்கூடியதாக இருக்குது. அதனால் கீரை ஆஞ்சிட்டு தூக்கி போடுற அந்த தடிப்பமான தண்டுகளை நம்ம இப்படி உரமாக பயன்படுத்தி கொடுக்கலாம். அது கூட வெங்காயத்தோல்களும் மற்ற பழத்தோல்களும் இருக்கும்போது காய்கறி செடிகள் கூட நல்லா வளரும். இப்படி கொத்து கொத்தாக மிளகாய்களும் வேறு என்ன காய்கள் விதைக்கிறோமோ அது நிறைய கொத்து கொத்தாக வளரும். இது நமக்கு ரொம்ப பிரயோஜனப்படக்கூடிய விலையில்லாத உரமாகும். மாடி தோட்டத்தில் பார்த்திங்கன்னா அவ்வப்போது முள்ளங்கியும் முருங்கைக்காயும் அவரைக்காயும் 2 நாளுக்கு ஒரு தடவை இவ்வளோ கிடைக்கும். அதே நேரத்தில் ரோஜா பூக்கள் பாருங்கள், ஒரே டைமில் இத்தனை பூக்கள் இந்த தடவை வந்திருக்கு. ஏன்னா இப்படி விதவிதமாக உரங்களை நம்ம செடிகளுக்கு டைல்யூட் ஃபார்மில் கொடுக்குறோம். இந்த வெயில் காலத்தில் செடிகளுக்கு நிறையா தண்ணீர் தேவைப்படுது. இப்படி நம்ம கொடுக்கலாம். இது மணத்தக்காளி கீரைகள் கூட பார்த்திங்கன்னா நல்ல செழிப்பாக இப்போ வளர்ந்துருக்கு. வெயிலாக இருந்தால் கூட பச்சை மிளகாய் பாருங்கள், எவ்வளவு பச்சை மிளகாய் இதில் காய்ச்சிருக்கு. இதெல்லாம் வாலண்டியராக வந்த பச்சை மிளகாய் செடிகள் தான். அதிலேருந்து நம்ம ஓரளவுக்கு பச்சை மிளகாவை கலெக்ட் பண்ணி வச்சுருக்கோம். ஒரு வாரத்தில் இவ்வளோ பச்சை மிளகாய் கிடச்சிது. இதை வாங்க வேண்டிய அவசியம் நமக்கு இல்லை இல்லையா கடையில். அடுத்ததாக பார்த்திங்கன்னா காஸ்மாஸ் இங்கொன்றும் அங்கொன்றுமா வருது. இந்த தூதுவளை செடி ஒரு வாலண்டியர் செடி வந்தது, நல்ல பெருசாகவும் வந்தது. இப்போ பார்த்திங்கன்னா அத்தனை பூக்கள் வந்திருக்கு. இந்த பூக்களெல்லாம் பழமாகிற ஒரு சீசன். பழமாகும்போது நிறைய விதைகளும் நமக்கு கிடைக்கும். இப்போ நீங்கள் தொட்டியில் பார்த்திங்கன்னா எப்போவோ விதைத்த ஒரு மஞ்சள் கிழங்கு வந்துருந்துச்சு. ஆனால் இந்த தூதுவளை செடி அந்த மஞ்சளை வளர விடாதபடிக்கு அதை அப்படியே நசுக்கி போட்டது. மஞ்சள் முளைத்து எத்தனை நாள் ஆகுதுன்னு நான் கணக்கு பண்ணலை. அதனால் இன்றைக்கி அந்த மஞ்சளை தோண்டி எடுக்கலான்னு பார்க்கும்போது தூதுவளை அது அப்படியே மேலே மூடி இருந்தது. அதனால் தூதுவளை செடியை நல்லா பிடுங்கி போட்டுட்டு அதுக்குள்ளே இருந்த இந்த மஞ்சளை மட்டும் எடுத்தேன். ஓரளவுக்கு கொஞ்சமான மஞ்சள் வந்திருக்கு. ஆனால் நன்றாக விளைந்தும் இருந்தது. தூதுவளை செடி பாருங்கள் எவ்வளவு உயரமாக இருக்குது. இது பிடுங்கி போடுறதுக்கு மனசு சங்கடமாக இருந்தால் கூட மஞ்சளை காப்பாற்றணுன்றதுக்காக அந்த செடியை பிடுங்கினேன். இப்போ மஞ்சளை கலெக்ட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். தூதுவளையை வேறொரு இடத்துல நட்டியும் நான் வைத்திருக்கிறேன்.
இப்படி நம்ம செடிகளை வளர்க்கும் போது கொஞ்ச நேரம் கூட வேஸ்ட் பண்ணாமல், இல்லை காசிப் பண்ணாமல், இப்படி பல பல காரியங்களை நம்ம செய்து கொண்டிருக்கும் போது மனசும் நமக்கு நல்ல லகுவாகும். அதே நேரத்தில் மன மகிழ்ச்சியாக நம்ம பல காரியங்களை செய்ய முடியும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.